ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு துணைவேந்தரை ஒரு ஆளுநர் போய் நேற்று சந்தித்து அவருக்கு ஆதரவு திரட்டுறார் தமிழ்நாட்டில். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதிலும் ஒரு ஒரு ஏடாகூடமான காரியத்தை செய்வது நம்முடைய ஆளுநர் அவர்கள் கொஞ்சம் பரபரப்போடு செயல்படுகிறார். அதில் ஒன்றுதான் இதுவும். தமிழகத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் நிறைய நீர்த்தேக்கங்கள், ஓடைகள்லாம் உடஞ்சி போச்சு, குளங்கள்லாம் எவ்வளவு மதிப்பீடு நமக்கு சேதம் ஏற்பட்டது? குறிப்பா சிறப்பா அது முழுக்க என்னுடைய இலாக்கா தான். என்னிடத்துல வந்த கணக்கு பிரகாரம் சுமார் 760 இடங்களுக்கு உடைப்புகள் சிறிதும் பெரிதும் கரைகள், வாய்க்கால்கள், மதுகுகள் என்று உடைந்திருக்கிறது. இவைகளை முழுவதும் செப்பனிடப்பட வேண்டுமானால் அதுக்கான மதிப்பீடுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முழு விவரங்கள் இன்னும் 2 நாள்ல கிடைச்சிடும். ஆனால் எனக்கு வந்த செய்தி பிரகாரமே சுமார் ஒரு 2000 கோடிக்கு மேல் தேவைப்படும் என்று எங்கள் அதிகாரிகள் என்னிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சார், அமைச்சர் பொன்முடியில வழக்கு ஆஜராவதிலிருந்து விலக்கு அறிவிச்சிருக்காங்க. திமுக பொதுச் செயலாளர் முறையில் உங்களுடைய பார்வை எப்படி சார்? பொன்முடி இன்னைக்கு அந்த அரசு தள்ளி போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அரசு தள்ளி விட்டுருக்காங்கல்ல, விலக்கு கொடுத்திருக்காங்க சார். இன்னைக்கு அரசு பேர் இது ஜெகத் சொன்னார்ல, அரசுல இருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அதுல உங்களுடைய பார்வை எப்படி சார்? நீட் எதிர்ப்புன்றது தேசத்திற்கு எதிர்ப்பு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. ஐயோ, ரொம்ப பெரியவங்க. அதுக்கு ஒன்றும் பாவம்.